முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்தில் நஞ்சூட்டப்பட்ட ஒரு ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். அந்த வருத்தத்தை சக்கராத்தில் உணர்ந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா லா அஸாலு அலம الطعام الذي اكلت بخيبر. கைபர் யுத்தத்தில் நான் சாப்பிட்ட ஆட்டிறைச்சியின் வருத்தம் என்னுடைய உடம்பில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருத்தத்தால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் வருத்தமாக இருக்கிறது. யாருடைய சக்கராத்? யாருடைய சக்கராத்? உலகத்தின் தலைவரின் சக்கராத். யாருடைய சக்கராத்? யார் சுவர்க்கத்தை முதலாவதாக தட்டுவாரோ அவர்களுடைய சக்கராத். யாருடைய சக்கராத்? யார் முதல் முறை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடம் நமக்காக பேசுவார்களோ அவர்களுடைய சக்கராத் இது. நம்முடைய சக்கராத் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சகோதரர்களே, எந்த அளவு வருத்தப்பட்டார்கள். பக்கத்தில் ஒரு நீர் தடாகம் இருந்தது. தண்ணியை அள்ளி அள்ளி மேலில் ஊற்றிக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்தில் வாழும்போது கலிமாவோட வாழ்ந்தா தான் சக்கராத்துல கலிமா வரும். வட்டி கடையில நின்று போட்டு கலிமா சொல்லி மௌத்தாகணும் ஆசை வைக்க முடியாது சகோதரர்களே. ஆசை வைக்கலாமா? வாழ்க்கையில் தொழுதலே கிடையாது. அவர் துஆ கேட்கிறார், நான் சக்கராத்துல கலிமாவோட மௌத்தாகணும். தயாரிப்போம் உலகத்துல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்குது, மௌத்துக்கு சக்கராத் இருக்குது. திருமிதியில் வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ், இந்த சக்கராத்தை லேசாக்கு யா அல்லாஹ், சக்கராத்தில் உதவி செய்ய அல்லாஹ். சகோதரர்களே, சக்கராத்தை அடையவிருக்கிறோம் நானும் நீங்களும்.